அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியா இல்ல ரைடு போனா வெந்துரும். டேஸ் இருக்கும். இல்ல ஒரு நிறைய படத்துல இந்த பில்டிங்ஸ் காட்டியிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ன பின்னாடி சர்ச் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? சும்மா இன்றைக்கி சண்டேயில் அப்படியே வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை வந்தோம். சர்ச் பண்ணுறோம்னால ஆசை. சரி அப்படியே நம்ம அம்பத்தூரில் இருக்கோம், அங்கேயே இருந்து பழைய ஏரியா கேளம்பாக்கம் வந்தோம். இங்கே ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குது, டிவைன் மர்சி சர்ச். நல்லா இருக்கு. உள்ள ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது வரையும் வந்ததில்லை உள்ள. சர்ச்சும் ஹைட்டாக தாங்க இருக்கும். இல்லை, இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நம்ம பழைய வீட்டிலேருந்து பார்த்தா கூட இந்த இது தெரியும். இன்றைக்கி சண்டேனால 24 hours இங்கே சர்ச் ஓப்பனில் இருக்குது போல். ஸோ அப்படியே இன்றைக்கி சர்ச் பார்த்துட்டு அப்படியே ஈஸியாக அப்படியே ரைடு போயிட்டு அப்படியே சண்டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க அப்படியே எங்கெங்கே போகிறோன்னு பார்க்கலாம் ஜாலியாக. வாங்க. அப்படியே சர்ச் போயிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போகிறீங்க? நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக அப்படியே ஒரு ரைடு போகலாம். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக இல்லை ரைடு போனால் வெந்துடும். அப்போ ஈவினிங்காக ஈஸியாக போகலாம். இப்போ எங்கே போகலாம்? ஈஸி. ஸோ அப்படியே பக்கத்தில் ஒரு மால் ஒன்று இருக்குல்ல, மெரினா மால், அங்கே போயிட்டு ஓகே அப்படியே ஈஸியாக ஒரு ரைடு எடுப்போம். அப்படியே ஓகே, டன். ஞாபகம் இருக்கா அங்கேருந்து வருவோமே படூர்லேருந்து? ஆமாம், இது வந்து அந்த ஏன்னா நம்ம கோவளம் இது இருக்குல்ல, கோவள ரோட்லும் இல்லை கோவளம் அந்த டோல் கிராஸ் பண்ணி ரைட்டில் ஒரு பிரிட்ஜ் புதுசாக கட்டியிருக்காங்க. இது டேரெக்டாக போயிட்டு ஓஎம்ஆர் லிங்க் ஆயிரும். ஆமாம், அந்த ஓஎம்ஆர் நாவலூர் அங்கே தான் வந்து மெரினா மால் இருக்குது. டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரோடை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் தான் குடியிருந்தோம், கேளம்பாக்கம்னு சொல்லிட்டு. அந்த கேளம்பாக்கத்தில் தான் குடியிருந்தோம். ஒரு 2 years இருக்குமா? ஆமாம், 2 years ஃபுல்லாக. 1.5 years இல்லை, 200 days இருக்கும். இல்லை, ஒரு 2 years கண்டிப்பாக இங்கே தான் இருந்தோம். எனக்கு கேளம்பாக்கத்தில் முன்னாடி இல்லை, அந்த மார்க்கெட் ரோட்லாம் இருக்கும். அங்கேருந்து தையூர்னு சொல்லி ஒரு ஏரியா. இப்போ ஒரு தீம் பார்க் கூட ஒன்றரை திருப்பூரூர். திருப்பூரூர் ஆக்சுவலாக திருப்பூருக்கும் தையூருக்கும் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் இங்கே இருக்கும்போது எதுவுமே இல்லை. 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 years தான் இருந்தோம். அப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஓஎம்ஆர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த சைடு உங்களுக்கு தீம் பார்க் வந்துருச்சு. பயங்கரமா ராக்கி சினிமாஸ் வந்திருக்கு. மெயினா ராக்கி சினிமா வந்திருக்கு. உங்களுக்கு கேளமங்க கிராஸ் பண்ணி உங்களுக்கு டெவலப். ஆக்சுவலா இது வந்து ஈசிஆர் ஓஎம்ஆர் பயங்கரம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு சென்னையோட ஹார்ட் சிட்டி இப்போ ஓஎம்ஆர் தான். ஆனா சென்னையோட வந்து அவுட்டர் தான். ஆனா இதுதான் இப்போ சென்னை மாதிரி இருக்கு. சென்னை மாதிரி இருக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்க தான் வந்துருச்சு, கிளாம்பாக்கம். ஆமா, மெயின் பஸ் நீங்க வந்துருச்சுல. அது கிளாம்பாக்கம், இது கேளம்பாக்கம். ஆமா, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆற அடிக்கடி. ஓஎம்ஆரோட எண்ட் வந்து திருப்பூரூர், அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கேளம்பாக்கம். பாத்தீங்களா, ஃபுல்லா மெட்ரோ ஒர்க்ஸ் தாங்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த லிங்க் ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இது ஆக்சுவலா இந்த ஏரியா பேர் படூர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே இந்த மெயின் ரோட்ல போயிட்டே இருந்தாதான் நம்ம அந்த மெரினா மால் வரும். ஃபர்ஸ்ட் கேளம்பாக்கத்தில் இருக்கும்போது அடிக்கடி மாலுக்கு தாங்க வருவோம். இங்கே மெரினா மால் ஒன்று இருக்குது, இன்னொன்று விவிரா மால். சினிமாஸ் ஏஜிஎஸ்னால் அங்கே போயிடுவோம். மெரினா மால்னால் சும்மா போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். ரெண்டுமே செம்மையாக இருக்குங்க. இதாங்க ஹிராநந்தினி அப்பார்ட்மெண்ட்ஸ். இங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் இருக்கும், ஹிராநந்தினி குரூப் ஆஃப் ஸ்கூல். பயங்கர பெரிய ஸ்கூலுங்க. ஆக்சுவலாக அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இதாங்க சிறுசேரு சிப்காட். இதுக்குள்ள தானே உங்க ஆபீஸ் இருந்தது. அது என்ன டாட்டாவா? டிசிஎஸ் இல்ல? பாத்தீங்களா கைஸ், ஃபுல்லா மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு 2 years முன்னாடி அப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டா நாங்க இங்க இருந்து அங்க அம்பத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டோம். அப்போல இருந்து ஒர்க் அப்படியே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. இப்போ பாருங்க பெருசா பிரிட்ஜ்லாம் வந்துருச்சு. இன்னும் இது கம்ப்ளீட் ஆகும் எப்படியும் இன்னும் 2 years ஆயிரும்ல. அதுக்கு மேலே ஆயிரும். ஆனா ஒன்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த டிராஃபிக்கே இருக்காது. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்க மத்திய கிளாஸ் அங்க இருந்து சிறுசிறு ஐடி பார்க் வரைக்கும் ஃபுல்லா ரோட் வந்து ஒரு 40 kilometers ஃபுல்லா மெட்ரோ வருது. மத்திய கிளாஸ் அங்க ஏன்னா நேரா சிறுசரி தான். இதே பஸ்ல வந்தா மோர் தென் 1 hour ஆகும் கண்டிப்பா. ஆமா, நம்ம இனிமே எங்கனாலும் ஈஸியா போய்க்கலாம். பில்டிங் கான்ட்ராக்ட் யார் தெரியுமா? யாரு? அம்மா தான். வீடியோலாம் எங்க அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப தூரம் போய் தான் யூ டர்ன் பண்ணோம்.
இதான் ஹிரானந்தி. நிறைய படத்துல இந்த பில்டிங்ஸ் காட்டியிருக்காங்க. இதாங்க நம்ம மெரினா மாலோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ள என்ட்ரு ஆகலாம் வாங்க. உள்ளுக்குள்ள நல்லா தெரியுது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். ஹிரானந்தினி. ஹிரானந்தினி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே நந்தினினா இதெல்லாம் ஹிரானந்தினி. இங்க 1 hour எவ்வளோ 50 rupees நீங்க 1 hourக்கு 45. 1 hourக்கு 45. எல்லாம் போயிட்டு வராங்க பாருங்க. இப்போ எதுக்கு மால் போறீங்கன்னா வெளியில ரொம்ப வெயிலா இருக்குது. அப்படியே உள்ள போயிட்டு ஒரு 1 hour சில் பண்ணிட்டு இங்க நம்ம பார்க்கிங் பண்ணலாம். இங்க நிறுத்திக்கலாமா? B2 கார் வந்துச்சு. போலாமா? நான் எஸ்கலேட்டர்ல ஏற தெரியா? எஸ்கலேட்டர் வித்அவுட் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தபோது செமையா பயந்தேன் ஏறதுக்கு. எதுக்கு பயந்தீங்க? சொல்லு. வாங்க அப்படியே போலாம் வாங்க. அப்படியே மால்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு கைஸ். Well, I saddled up my shoe, headed out at dawn. Saw the sun in the distance look like. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ மெரினா மாலை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுவே இஏ மால், ஃபீனிக்ஸ் மால்னால் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சின்ன மால் தான். பட் சின்னதாக இருந்தாலும் காம்பேக்டாக இதில் நிறையா திங்ஸ்லாம் இருக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதாங்க பார்க்கிங்லேருந்து மேலே ரோட்டுக்கு போகிற வழி. எப்பயுமே இதில் ஏற்றுறது சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ஓஎம்ஆரில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் ஹிரானந்தினி அப்பார்ட்மெண்ட்ஸ் அது வந்து மெரினா மால் பக்கத்துலேயே இருக்குங்க. இருங்க அந்த வியூ வரும் பாருங்கள். இதுதாங்க ஹிரானந்தினியோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும். உள்ளேருந்து பார்த்தா நல்லாவே தெரியுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்தது வந்து அவர் முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை அப்படியே பார்த்து கிளம்பிடலாம். என்ன பில்டிங் தெரியாது? இதான் டிசிஎஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும்ல. டிசிஎஸ் சிறுசேரி. இதெல்லாம் ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். அது செம்ம பெரிய பில்டிங். இங்கே இன்ட்ரிலாம் வந்து செலக்ட் ஆகவே மாட்டேன். சும்மா வந்துட்டு போவேன். உள்ள அந்த சிறுசேரி ஐடி பார்க்குள்ளே மெட்ரோ வருது. ஆமா, அத சொன்னேன்டா. மெட்ரோல ஸ்டார்ட் ஆகி அப்படியே டுவர்ட்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஃபுல்லா கனெக்ட் ஆகி இந்த எண்ட் வந்து இங்க முடியுது. சிறுசேரி ஐடி பார்க்க முடியுது. பரவாயில்ல, இங்கே வேலை ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனா ஓஎம்ஆர் டிராஃபிக் இருக்கு. ரொம்ப ஹைடெக் ஆயிடும். சார் இப்போ நீங்க எதை பார்க்க போறீங்க? நான் வாழ்ந்த இடம் அதானே முன்னாள் காதலி அட்டோஸ். இதெல்லாம் 8 வருஷம் ஃபோட்டோ காட்டினேன். இது ஆக்சுவலாக சிறுசேரியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து துறைப்பாக்கம் சென்னை 190 பார்த்து இருந்துச்சு. அப்புறமா இங்கே மூவ் பண்ணிட்டாங்க. நல்ல கம்பெனி தான், பட் இங்கே இல்லை. இப்போ ஃபுல்லாகவே ஐடி பார்க் தான். ஆமாம், இந்த ஏரியாவில் தான், இந்த ஐடி பார்க்கில் தான் நிறையா சினிமாலாம் ஷூட்டிங் காட்டுவாங்க. டாப் ரூம்ல வந்து மேலே உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்போ ரீசெண்டாக டாடால ஒரு வாரிசு படத்துல கூட ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வரும்ல. எல்லாமே இந்த ஏரியா தான். எங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை அந்த டிசிஎஸ் ஓட அந்த டாப் எட்ஜ் தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இருக்கவங்க தெரியும்.
வந்துச்சுன்னா ரொம்ப சேர சகதியமாயிடும் அப்படியே. இங்கே தான் இருந்தோம். இல்லை எந்த இடம் துரைப்பாக்கம் தானே இப்போ நம்ம சைடு தானே போயிட்டு இருக்கோம். துரைப்பாக்கம் புது பக்கம் எல்லாம் பார்க்கணும்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. இது புது பக்கம் ரோடு இவ்வளோ கேவலமா இருக்கு. ஏன்னா புது பக்கத்துல முன்னாடி குடியிருந்தவங்க அப்படிப்பட்டவங்க. பேரு தான் புது பக்கம், ஆனா பழைய பக்கம் ரோடெல்லாம் பழசா தான் இருக்கும். பயங்கர மோசமா இருக்கு. இல்லை இங்கே மழை வந்தால் அந்த ரோடு இதாயிரும். ஃபுல்லாக உங்களுக்கு ஐடி பார்க்கு அந்த சிறுசேரி தாண்டி பேக் சைடு தான் புது பக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிஃபோர் இங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு இவரு. மேரேஜ் கிடையாது, பேச்சுலர், ஸ்டில் பேச்சுலர் தான் சொல்லிக்கிட்டாங்க. இன்னைக்குமே ஸ்டில் பேச்சுலர் தான். எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும். ஓகே கைஸ், நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு போகிற நேரம் செம மழை. ஸோ அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.